உங்கள் அனைவரின் செவிகளையும் இனிமையாக தீண்ட வரும் கதை. எழுத்தாளர் ஹேமா ஜெய் அவர்களின் ஞங்கன நமன மெல்லினமாம். நான் உங்கள் RJ பிரீத்தி. அத்தியாயம் 9. சரையு மேல்மூச்சு கீழ்மூச்சு வாங்க படிகளில் வேக வேகமாக ஏறிக்கொண்டிருந்தாள். எதிர்காற்று கீழே தள்ளிவிடுவதைப் போல ஆவேசமாக சுழற்றி அடிக்க நாலா பக்கமும் பறந்த சேலையை சேர்த்து பிடித்து முந்தியை இழுத்து சொருகியவள் தன் விரைவு குறையாமல் படிகளில் ஏறியபடியே கீழே பார்த்தாள். பல நூறு அடிகளுக்கு கீழே சுற்றிலும் மனித நடமாட்டமே இல்லாத கிடுகிடு பள்ளம் வா வா என்று தன்னை அழைப்பது போல அவளுக்கு தலை சுற்றியது. எல்லாரும் எங்கதான் போயிட்டீங்க? ஒரு கட்டத்தில் படிகளுக்கு கைப்பிடி இல்லாமல் அனாதரவாக நிற்க, ஏறு ஏறு என்கின்ற மனக்குரல் நிற்க விடாமல் அவளை ஊந்தி தள்ளியது. இதோ பேச்சு சத்தம் கேக்குது, இங்க யாரோ இருக்காங்க. ஏறும் வேகத்தில் இரும்பு படிகள் அந்தரத்தில் நிற்பதை கடைசி நிமிடத்தில் உணர்ந்தவள் தடுக்க முடியாமல் அடுத்தடுத்து அடிகளை வேக வேகமாக எடுத்து வைக்க, அம்மா ஓவென்று அலறியபடி அவள் கீழே, வெகு கீழே ஆவென வாய் திறந்து தன்னை கூப்பிடும் பள்ளத்தை நோக்கி, அம்மா கத்திக்கொண்டே விழுந்த சரையு பலத்த மூச்சுகளுடன் கண்களை திறந்தாள். நெற்றியில் வியர்வை அரும்பியிருக்க நிஜமாகவே அந்தரத்தில் இருந்து விழுந்த உணர்வில் கால்கள் துவண்டிருந்தன. வாயிலிருந்து கொஞ்சமும் எழும்பாத சத்தம் நெஞ்சுக்கூட்டின் வேகத்தை அதிகரித்திருக்க வினோதமான பய உணர்வில் கனக்கும் இதயம். நேத்தே ஷாக்கு. ஏசியின் மெல்லிய குளிரும் தான் இருக்கும் இடமும் மெல்ல புத்திக்கு புரிய புறங்கையால் முகத்தை துடைத்தபடி எழ முயன்றாள். இடுப்பில் கனமாக விழுந்திருந்த கையும் போர்வைக்குள் நெருக்கமாயிருந்த அவன் உடலும் நகர விடாமல் செய்ய அவள் சலிப்புடன் மித்ரனின் கையை விலக்கி விட்டபடி எழுந்தாள். உடம்பு ஒட்டி கிடந்தா மட்டும் போதுமா? மனசு? சரையு எழுந்து குளியல் அறைக்குள் சென்று வெளியே வந்தபொழுது மித்ரன் கட்டிலில் சாய்ந்து அமர்ந்தபடி அலைபேசியை பார்த்து கொண்டிருந்தான். குட் மார்னிங் ஆரு, குளிச்சே முடிச்சிட்டியா? மலர்ச்சியாய் வந்த அவன் அழைப்பிற்கு திரும்பிய சரையு தவிர்க்க முடியாமல் மெலிதாக சிரித்தாள். ஹீட்டர் போட்டுதான் இருக்கு, நீங்களும் குளிச்சுட்டே வந்துடுங்க. போலாம் இரு, என்ன அதுக்குள்ள அவசரம் என்றவன், ஆரு இங்க வாயேன், கைகளை விரித்தான். அவன் கண்களில் கொள்ளை கொள்ளையாக வழிந்த பிரியத்தை கண்டும் காணாமல் தலையில் சுற்றி இருந்த துண்டை உருவி ட்ரெஸ்ஸிங் டேபிள் மேல் போட்டாள். ஹே ஆரு, காதுல விழலையா? இப்படி வா. என்ன விஷயம், இப்படியே சொல்லுங்களேன். அவன் கண்கள் சுருங்கி போவதை கண்டு கொள்ளாமல் கூந்தலை விரித்து உதறினாள். நேற்று தூங்குகிற வரைக்கும் வெளிப்படாத எரிச்சல் இப்பொழுது சுறுசுறுவென உள்ளே கிளர்ந்து எழுந்தது. அவள் காட்டும் அலட்சியம் புரியாமல் இருக்க அவன், என்ன நிலாவா? இங்க பக்கத்துல வந்து உட்காரேன், முக்கியமா பேசணும் என்றான் கொஞ்சமும் காட்டிக்கொள்ளாத குரலில். என்ன முக்கியமா இருந்தாலும் இங்கிருந்தே காது கேட்கும், நீங்க சொல்லுங்க. புன்னகையுடனே அவள் கத்திகளை வீச ஆயத்தமானாள். பெருமூச்சுடன் அவளை பார்த்த மித்ரன், எப்போ நம்ம வீட்டுக்கு போலாம் ஆரு? கட்டிலில் இருந்து எழுந்து அவள் அருகே வந்தான். உங்க வீட்டுக்கு தானே, நீங்க எப்போ நினைச்சாலும் போலாம். நான் நம்மன்னு சொன்னேன், கவனிக்கலையா? இதை கேட்கதான் இவ்வளோ தூரம் வந்தீங்களா? ஃபோன்லேயே கேட்டிருக்கலாமே. வேலையெல்லாம் கெடுத்துக்கிட்டு என்ன நீங்க? குனிந்தபடி காதோரம் துடைத்து கொண்டிருந்தவளின் தோளை பற்றி மித்ரன் நிமிர்த்தினான். என்ன நீ நக்கல் பண்றியா? அவள் அவனுடைய கண்களை கூர்ந்து பார்த்தாள். மெல்லிய மூக்கு சிவந்து நுனிகளில் விரிந்தது. சரியா போச்சு, அக்கறையில சொன்னா நக்கல் பண்றதா அர்த்தமா? அது சரி, நீங்க பாட்டுக்கு போட்டது போட்டபடி இப்படி ஓடி வந்தா உங்க ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் எல்லாம் என்ன ஆகுறது? ஒவ்வொருத்தனும் லட்சக்கணக்கில் இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்கான் உங்களை நம்பி. நீங்க என்னடானா இப்படி பொறுப்பே இல்லாம ஊரை சுத்த வந்திருக்கீங்க. இனஃபாரு, போதும், உன் ஓவர் ஆக்டிங் நிறுத்து. என் கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு. ஏன் ஏன் உங்க ஆர்டர்லி யாராவது லீவ்ல போறாங்களா? சமைச்சு போட ஆள் வேணுமா? என்ன கூப்பிடுறீங்க? மித்ரன் வெறுத்து போனான். நீ ரொம்பவே மாறிட்ட என்றான் வெறுமையான குரலில்.
எல்லாரும் மாறும்போது நானும் மாறிதானே ஆகணும். மாற்றம் ஒன்றே மாறாதது. சேஞ்ச் இஸ் inevitable. யூனோ. அவனை பார்த்து கேலியாக சொன்னவள், மாறாம இருந்ததால தான் இன்னைக்கு நான் இப்படி இருக்கேன். மாறியிருந்தா ஏன் சுகம், ஏன் குடும்பம், ஏன் சந்தோஷம்னு எல்லார் மாதிரியும் நிம்மதியா இருந்திருப்பேன். அவனை விட்டு விலகி கண்ணாடி முன்னால் நின்றவள் சத்தமாக முணுமுணுத்தாள். மித்ரனுக்கு அதற்கு மேல் என்ன பேசுவது என்று தெரியவில்லை. அடிபட்டு போனவனாக நின்றான். என்ன கொஞ்சம் பாரேன் ப்ளீஸ். பழச திரும்பி திரும்பி பேசி என்ன ஆக போகுது? வெளியே கதவு சுண்டப்படும் ஒலி கேட்க அவனிடமிருந்து தன் கரத்தை உருவிக்கொண்ட சரையு ஈரக்கூந்தலை ஒதுக்கிக் கொண்டே கதவை திறந்தாள். என்ன மலையாள மோகினி, காலாங்காத்தாலேயே தலைய விரிச்சு போட்டு இப்படி நின்னா பயமா இருக்குல்ல? விக்கி காஃபி ஃப்ளாஸ்கை இவளிடம் நீட்டினான். என்ன முறைக்கிற? சீக்கிரமா கோட்டிங்கெல்லாம் முடிச்சுட்டு வெளியில வா. எங்க உன் வீட்டுக்காரரு? குளிக்கிறாரா? சரையு பின்னால் திரும்பி பார்த்தாள். மித்ரன் குளியலறைக்குள் மறைந்திருக்க என்றாள். அண்ணாத்தையும் சட்டுபுட்டுன்னு ரெடியாகி வர சொல்லு. எல்லாரும் உங்களுக்காக தான் வெயிட்டிங். எல்லாரும் ரெடியா என்ன? பின்ன எல்லாரும் உன்ன மாதிரி தூங்கு மூஞ்சியாவா இருப்பாங்க? நிலா கூட ரெடியாகி வெளியில விளையாடிக்கிட்டு இருக்கா. அச்சச்சோ, சரி நீ போ, நாங்க வந்துடுறோம். சரையு அவசரமாக முடியை ஒதுக்கி நடுவில் சிறு கிளிப்பை கொண்டு அடக்கினாள். அணிந்திருந்த ஜீன்ஸில் பெல்ட்டை நுழைத்து அடர் மஞ்சள் நிறத்தில் ஆங்காங்கே சூரியகாந்தி பூக்களை தாங்கி நின்ற குர்தாவின் மேல் மேகவர்ண காடிகனை அணிந்தபொழுது மித்ரன் இடுப்பில் சுற்றிய துண்டுடன் வெளியே வந்தான். சீக்கிரம் ரெடி ஆயிடுங்க, எல்லாரும் வந்துட்டாங்களாமா. நாம தான் லேட்டு போல. வந்துட்டேன். அந்த பெட்டியை கொஞ்சம் திறந்து கொட. அவன் ஈரத்தலையை துவட்டிக்கொண்டே சொன்னான். நீங்களே திறந்துக்கோங்களேன், நம்பர் லாக் இருக்கு. என்ன நம்பர்னு உனக்கு தெரியாதா? அவன் கண்ணாடி வழியே முறைக்க வேண்டா வெறுப்பாக பெட்டியை இழுத்து மெத்தை மேல் அமர்ந்தவள் அவள் விரல்கள் மனதில் பதிந்திருந்த எண்களை இயல்பு போல நெருடி திறந்தன. திறந்துட்டேன். வேலை முடிந்தது என்பது போல எழுந்தவள் அறையில் அங்கங்கு சிதறி கிடந்த பொருட்களை எடுத்து வைக்க அவன் ஆயாசமாக பார்த்தான். அதற்கு மேல் எதுவும் பேசாமல் மேலாக தெரிந்த டீஷர்ட்டை உருவி அணிந்தவன் மடமடவென தயாராகி பெட்டியை மூட, காஃபி இருக்கு. அவள் அவனுக்கான காகித கோப்பையை காட்டிவிட்டு தன்னுடையதை எடுத்துக்கொண்டு வெளியே நடந்தாள். எத்தனை தழைந்து போனாலும் அவள் விடைத்துக்கொண்டே செல்வது குழந்தையின் ஊடலாக தெரிய மித்ரன் சிரித்தான். கதவை பூட்டணும் மேடம், அந்த கப்பை கொஞ்சம் எடுத்துட்டு வந்தீங்கன்னா நல்லா இருக்கும் என்றான் கிண்டலாக. நான் பூட்டிக்கிறேன். தான் சொல்லும் எதையுமே செய்யக்கூடாது என சபதம் எடுத்தவள் போல அவள் நடந்து கொள்ள அவன் தன் கோப்பையை எடுத்துக்கொண்டு வெளியே வந்து காரிடோரில் நின்றான். ஹேண்ட்பேக்கும் சின்ன கிட் பேக்கும் ஒரு கையில், காஃபி மறு கையில் என கதகளி ஆடியவளை பார்த்து கொண்டே தன் பானத்தை உறிஞ்சினான். என்ன பார்த்துக்கிட்டே இருக்கீங்க? வந்து ஹெல்ப் பண்றதுக்கு என்ன? சினுங்கலான அழைப்பு வரும் என அவன் எதிர்பார்க்க அவளோ எல்லாவற்றையும் இடுக்கிக் கொண்டு வேலையை முடித்துவிட்டு அவனை கண்டு கொள்ளாமல் நடக்க ஆரம்பித்தாள். வரவேற்பு அறையில் மாமியும் அவரது கணவரும் அமர்ந்திருந்தார்கள். எல்லாரும் ரெடின்னு சொன்னானேன்னு அவதியா ஓடி வந்தா இங்க ஒருத்தரையும் காணோம். நீயாவது வந்தியே, வா வா. சரையுவை கண்டதும் அவர் சொல்ல, அந்த ராஸ்கல் எல்லார்கிட்டையும் ஒரே டைலாக்கு சொல்லிட்டு திரியிறான் போல. சரையு மித்ரனை திரும்பி பார்த்தாள். ஊடல் மறந்தவளாய் விழிகள் மினுங்க அவள் சிரித்த விதத்தில் பழைய ஆறு கண்முன் நிற்பது போல இருந்தது மித்ரனுக்கு. அவன் அதற்கே பூரித்து போனான். வந்துருவாங்க மாமி, இருங்க, அக்கா ரூமுக்கு போய் பார்க்கறேன் சொல்லிக்கொண்டே அவள் 2 அடி எடுத்து வைக்க காரிடாரில் நிலா சிவப்பு ஸ்வெட்டரில் ஓடி வந்தாள். கம்பளி பூச்சிகள் பொதிந்த நிலவாய் அவள் ஓடி வர பின்னாலேயே மங்கி குல்லா கிளவுஸ் உடுப்புகளுடன் தருண் பின்னாலேயே துரத்தி கொண்டு வந்தான். நான் தான் முதல்ல டச் பண்ண, நான் தான் வின்னர். தருண் சித்தியை கட்டிக்கொண்டு குத்தினான். நிலாவிற்கு வார்த்தைகள் வரவில்லை என்றாலும் அதுவும் கொழகொழா என்று கத்திக்கொண்டே தானும் குத்தி சண்டையிட்டது. 2 பேருமே வின்னர்ஸ் தான். பஞ்சு பொதியாய் கனத்த குழந்தைகளை அள்ளியவள் தருணை தன்னுடன் சேர்த்து அணைத்து கொண்டாள். சித்தி,
தன் உடையை பற்றி இழுத்தவனிடம் குனிந்து, என்னடா என்றாள். ஆர் யூ ஓகே நவ்? மெல்ல காதருகே அவன் கேட்க, நேற்று நிகழ்ந்த கலவரத்தில் குழந்தை பயந்து போயிருக்கிறான் என்று புரிந்தது. எனக்கென்னடி செல்லம், நான் சூப்பரா இருக்கேன், இங்க பாரு. அவனை இன்னொரு கையால் தூக்கி ஒருமுறை தட்டாமாலை சுற்றி காட்டினாள். நேத்து நைட்டு சைட் சீயிங் முடிச்சுட்டு வரும்போதே நான் தூங்கிட்டேனா, அதான் கேட்டேன். சித்தியும் தாண்டி நல்லா தூங்கிட்டேன். அதான் பட்டுவை பார்த்து குட் நைட் சொல்ல முடியல. சிறுபிள்ளையின் பிரியத்தில் மனசு நெகிழ்ந்தது. அவன் கன்னம் கிள்ளி தன் உதடுகளில் பொருத்தி கொஞ்சிக் கொண்டாள். தருண், எதுக்கு அவளை பிடிச்சி தொங்குற? கீழே இறங்கு. மகனை அதட்டிக்கொண்டே வந்த கவி, நைட்டு ஒழுங்கா தூங்குனியாடி என்றாள் சரையுவின் முகத்தை ஆழ்ந்து பார்த்தபடி. கேட்ட பிறகுதான் லூசுத்தனமாக கேட்டுவிட்டோமோ என்று தோன்றியது. அசடு வழிந்தபடி அவள் கேள்வியை பாதியில் நிறுத்த, நல்ல தூக்கங்கா, படுத்ததுதான் தெரியும் என்றாள் சரையு சலனமே இல்லாமல். வண்டி வந்துருச்சு கைஸ், கெட்டப் கெட்டப், ஹரியப் ஹரியப். வெளியே இருந்து வந்த விக்கி கை தட்டியபடியே குரல் கொடுத்தான். இவன் என்னடா இந்த சீனை போடுறான்? பாலா அவன் தலையில் தட்டிவிட்டு முன்னால் நடக்க அனைவரும் சிரித்துக்கொண்டே பின்தொடர்ந்தார்கள். மாமியும் அவர் கணவரும் முதலில் ஏற, கவியை ஒட்டி ஏறிய சரையு பாலாவை முந்திக்கொண்டு பட்டென்று அவள் அருகே அமர்ந்துவிட, கவியை பார்த்து தலையை இடம்பலமாக ஆட்டிய பாலா நடு இருக்கையில் அமர்ந்தான். இதை பார்த்து கொண்டே வெளியே ஜன்னலோரம் நின்றிருந்த மித்ரன் முகம் கருத்து போனது. பாலாவும் கவியும் தன்னை பாராமல் பார்ப்பது வேறு அவமானமாக இருக்க அவன் முன் கதவை தட்டினான். டேய், நீ இறங்கி பின்னாடி போ, நான் இங்க உட்காந்துக்கிறேன். முன் இருக்கையில் அமர்ந்திருந்த விக்கியை அவன் விரட்ட, திரும்பி பின்னால் பார்த்த விக்கி, அது சரி, வேதாளம் திரும்பியும் முருங்க மரம் ஏறிடுச்சா? அழுத்துக்கொண்டே இறங்கி பாலா அருகே வந்தமர்ந்தான். உனக்கு என்ன, உன் உடன்பிறப்பை ஒட்டிக்கிட்டே இருக்கணுமா? அப்படியே பச்சை பாப்பா பாரு. ஏய், நீ பேசாம போ. விக்கியை முறைத்த சரையு முகத்தை திருப்பிக் கொள்ள, நீ பண்றது கொஞ்சம் கூட நல்லா இல்லடி. உன்னையெல்லாம் கொண்டு போய் மியூசியத்துல தான் வைக்கணும். கவி எரிச்சலாக சொன்னாள். ஏன், நான் என்ன பண்ண? வீராப்பாக பேசினாலும் குரல் எழும்பவே இல்லை அவளுக்கு. என்ன நொன்ன பண்ணேன்னு? லைஃப்னா முன்ன பின்னதான் இருக்கும், நாம தான் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். பிடிச்சதே ஆச்சுன்னு இப்படி தொங்கக்கூடாது. ஏன், நான் மட்டும் என்ன ரப்பர் பொம்மையா? உயிரும் உணர்வும் உள்ள மனுஷிதான் நானும். வளைஞ்சு வளைஞ்சுதான் போனேன். கடைசியில என்ன கிடைச்சது எனக்கு? அவமானமும் சீத்த பேருந்தான் மிச்சம். அதுக்குன்னு காலம் முழுக்க இப்படியே ஓடி பிடிச்சு விளையாடலான்னு நினைச்சியா? கவி கொஞ்சமும் இலக்கமின்றி காரமாக பார்த்தாள். சுத்தமா பிடிக்கல, இனி ஒட்டாதுன்னு நினைக்கிறியா? சந்தோஷம், மொத்தமா வெளியில வந்துடு. இல்ல உள்ள போய் 2ல் 1 பாரு. அதுவும் இல்லாம இதுவும் இல்லாம இது என்ன எஸ்கேபிசம்? விலகி விலகி போறதால யாருக்கு என்ன லாபம்? எவ்வளோ நாள் தான் இப்படியே இருக்க போற? கவியின் அழுத்தமான கேள்விகளில் சரையு அயர்ந்து அமர்ந்திருந்தாள். எப்போ லீவ் முடியுது உனக்கு? பாலா திரும்பி சரையுவிடம் கேட்க அவள் மெல்லிய குரலில் விவரம் சொன்னாள். 3 மனுஷங்க நாங்க, தலையிடுறது சரியில்லை. இருந்தாலும் மனசு கேட்காம சொல்றேன், இது உன் வாழ்க்கை சரையு. இட்ஸ் யோர் பேட்டில். நீ தான் சண்டை போடணும், போராடணும், ஜெயிக்கணும். இதுக்கும் மேல என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியல, பாத்துக்கோ என்றவன் அத்துடன் நிறுத்த முடியாமல் லேசான கடினத்துடன் அவளை பார்த்தான். உன் புருஷன் செஞ்சது தப்பாவே இருக்கட்டும், அதுக்காக இப்படி அடுத்தவங்க முன்னாடி எனக்கு அவன் முகத்தை கண் கொண்டு பார்க்க முடியல. நேத்து டாக்டரை ஃபோன்ல பிடிச்சு ஒன்னும் பிரச்சனை இல்ல, பயப்பட வேணான்னு அவங்க சொல்ற வரைக்கும் அவன் தவிச்ச தவிப்பு எனக்கு தெரியும். இல்லனா நைட்டோட நைட்டா நாங்க 2 பேரும் கிளம்புறோன்னு பிடிவாதமா நின்னவன் அவன். பாலா சொல்ல சொல்ல சரையுவின் முகம் கன்றி போனது. 2 பேரும் சேர்ந்து ஒரே நேரத்தில் கார்னர் செய்கிற மாதிரி உள்ளதே என நினைத்த கவி, சரி சரி விடுங்க, பாலாவின் கரத்தின் மேல் கை வைத்து அழுத்தினாள். என்னமோ நீ வேற அவன் வேறன்னு என்னால நினைக்க முடியல. எங்க கண்ணுக்கு நீங்க 2 பேரும் ஒன்னாதான் தெரியுது. அதுக்கப்புறம் உங்க இஷ்டம். இதுநாள் வரை எந்த வாதி பிரதிவாதங்களிலும் தலையிட்டிராத பாலா இன்று இவ்வளவு பேசியது கவிக்கே ஆச்சரியம் என்றாள்.
சரையுவிற்கு விழிகள் கரை கட்டி நின்றன. ஹேய், அங்க பாரு, எவ்ளோ அழகா இருக்குன்னு. ஐயோ, எத்தனை இருக்கு பாரேன். சரிந்த மலை குன்றுகளில் யாக் எருமைகள் கும்பல் கும்பலாக மேய்ந்தபடி அசை போடும் காட்சியை குழந்தைகளிடம் காண்பித்து கவி திசை திருப்ப, சரையுவும் தன்னை சமாளித்துக் கொண்டு தருணுக்கு வேடிக்கை காண்பிக்க ஆரம்பித்தாள். பிள்ளைகளுடன் சிரித்து சிரித்து விளையாடியபடி சகஜமாக காட்டிக்கொண்டாலும் இடையிடையே விழிகளை சுண்டிய வண்ணம் பயணம் நெடுக தனக்குள் ஆழ்ந்து போகும் அமைதியும் சிந்தனையுமாக அவள் இருப்பதை கவியும் கவனித்துக் கொண்டுதான் இருந்தாள். போலி துள்ளலும் வருவித்த பாவனையுமாக இன்னும் எத்தனை நாட்களுக்கு நடித்துக் கொண்டிருப்பாள் இவள்? கூட பிறந்தவளை நன்கு அறிந்தவள் என்ற முறையில் கவலையாக இருந்தது. இரத்த பசையின்றி சோகை கண்டது போல வெளுத்திருந்த கண்கள், நிறம் மங்கிய சருமம், செழுமை இழந்து ஒட்டிப்போன கன்னங்கள், அவ்வப்பொழுது மனதின் புழுக்கத்தை அடையாளம் காட்டிச் சொல்லும் வெறித்த பார்வைகள், மொத்தத்தில் சோபையற்று தூசு படிந்த ஓவியமாக அமர்ந்திருந்தவளை பார்க்க பார்க்க கவியின் நெஞ்சு வெந்து தணிந்தது. எத்தனை சிரிப்பும் சந்தோஷமுமாயிருந்தவ. கல்யாணம்னு ஒன்ன பண்ணி நல்லதொரு வீணை செய்தே அதை நலம் கெட புழுதியில் எரிவதுண்டோன்னு சரியாதான் சொல்லி வச்சிருக்காங்க. பெருமூச்சு மேலிட கவி தனக்குள் மாய்ந்து போனாள்.